believers are not guilty before God. விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள் அல்ல. விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள் அல்ல, நீதிமான்கள் என்று பரலோகம் தீர்மானிக்கிறது. பரலோகம் தீர்மானித்திருக்கிறது. இங்க ரோமர் 8வது அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது முதல் வசனத்திலே there is no condemnation to them those who are in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. This is a declaration. There is no condemnation. ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவுக்குள். இன்னும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவு 8வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம அதிகமா புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக 9வது வசனத்துல கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. விசுவாசிகள் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் மூலம்தான் மனம் திரும்புதலுக்கு நேராக, பரிசுத்த ஆவியின் மூலம்தான் நம்ம ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறப்பு, பரிசுத்த ஆவியினாலதான் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறுகிற அந்த மறுபடியும் பிறக்கிற அந்த ஆவிக்குரிய ஒரு பிறப்பு நமக்குள் கொடுக்கப்படுகிறது. அந்த பிறப்பை கொடுத்தவர் நம்மோடு உறவோடு இணைந்திருக்கிறார். எப்படி ஒரு மாம்சத்தின் பிறப்பு ஒரு பிள்ளை தாயின்ல வயிற்றுல உருவாகும் போது அந்த ஜீவன் வளர்ந்து அந்த பலன் பெற்று ஒரு நபராக ஒரு குழந்தையாக உருவாகி வெளியே வருகிறது, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்து மரித்திருக்கிற நம்மை உயிர்ப்பித்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாக்கி அவருடைய பிள்ளையாக்கி நம்மை உருவாக்கி எடுக்கிறார். அதான் ரட்சிப்பு, அதான் மறுபடியும் பிறப்பு. அப்படி பிறந்தவர்கள் தேவனுக்கு முன்பாக in the presence of God we are not guilty anymore and no more என்ற ஒரு டிக்ளரேஷன் தான் இங்க சொல்லுகிறது. ரட்சிப்பு வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நியாயாதிபதியின் மூலமாக நாம் நீதிமான்கள் என்று தீர்மானிக்கப்படுகிற ஒரு காரியமாக வேதம் நமக்கு சொல்லுகிறத பார்க்க முடியும். பாவத்தினால் நாம் எல்லாரும் தேவனை விட்டு பாவத்தினால் நித்திய ஆக்கினைக்கு நித்திய நரகத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்த நாம் தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய இரக்கத்தினால் அவர் நம் மீது வைத்த அன்பினால் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக மன்னித்து அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பரிபூர்ணமான மீட்பை தந்து அந்த பரலோகம் யாரை பாவி என்று தீர்மானித்ததோ, யாருக்கு மரணத்தை கொடுத்ததோ அந்த மரணத்திலிருந்து மீட்பை கொடுத்து நீதிமானாக்குகிறது. நியாயாதிபதி பரலோகத்தின் தேவன். மனிதர்கள் ஆதாமுடைய பாவத்தினால் பாவிகளாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த பரலோக நீதிபதியாகிய பரலோக தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவிலே அவருடைய குமாரன் மூலமாக நம்மை மீட்டுக் கொள்கிறார். மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் நம்மை அந்த பரலோக நீதிபதியாக பரலோகத்தின் தேவன் நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமான் என்று நம்மை தீர்மானிக்கிறார். பரலோகம் நம்மை தீர்மானிக்கிறது. இனி நீ குற்றமற்றவன், உன்னை குற்றவாளியாக யாரும் தீர்க்க முடியாது என்று தீர்மானிக்கிறது. அது எதனை, அதை குறித்து சில காரியங்கள் தான் நாம் இந்த வேத பகுதியில் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறபடினால பரலோக தேவனுக்கு முன்பாக நாம் அவருடைய பிள்ளையாக நீதிமானாக இருக்கிறபடினாலதான் விசுவாசிகளை தேவன் பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். விசுவாசிகளை, ரட்சிக்கப்பட்டவர்களை பரலோகம் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தவான் என்று அழைக்கிறது. வேதத்திலே பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறது மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை
உங்களையும் என்னையும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம். கொரிந்துவிலே பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற கொரிந்து விசுவாசிகளை வேதம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:1 ஒரு வாசிப்போம். கொரிந்து சபை, அகாயாவில் இருக்கிற சபை எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. Saints of God. The believers are called saints of God. எபேசியர் 1:1 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. பிலிப்பியர் 1:1 வாசிப்போம். அங்கே முதல்ல விசுவாசிகள் பரிசுத்தவான்களுக்கு, அடுத்து கர்த்தரால் நியமிக்கப்பட்ட போதகர்களுக்கு, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட சபையிலே ஊழியத்தை செய்யக்கூடிய உதவிக்காரர்கள் எழுதுகிறதாவது. நம்ம பார்க்கும்போது விசுவாசிகளை பரலோகம் பரிசுத்தவான் என்று அழைக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அந்த விசுவாசத்தினால் தேவன் நமக்கு தருகிற, தேவனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் பாவத்து நிமித்தம் உண்டான நியாய தீர்ப்பிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுதலை பெற்றவர்களாக நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இது டிவைன் லீகல் டிசிஷன் ஆர் டிக்ளரேஷன். தெய்வீக சட்டத்தின், தேவனுடைய நீதி சட்டத்தினுடைய நியாய தீர்ப்பு, தீர்மானம் மாறாதது. இது எந்த மனுஷனுடைய கிரியைகளை சார்ந்ததல்ல, தேவனுடைய கிருபையை சார்ந்தது. ஆனப்படினால நான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 8வது நிருபத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று தொடங்குகிறவர் தொடர்ச்சியாக கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு, தேவனுடைய பார்வையில் தேவனில் நாம் விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக 29-30 வசனங்களை வாசிக்கும் போது, 29-30 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக பார்க்கிறோம். முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், மகிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று அந்த விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே அழைக்கப்படுகிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது justified and glorified, it is a completed act. நிறைவான நீதிக்கும் நீதிக்குட்பட்டவர்களாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் மகிமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். அதனாலதான் இங்க இந்த காரியங்களை சொல்லிட்டு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். God has justified them. யார் குற்றம் சாட்ட முடியும்?
குற்றச்சாட்ட முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் கில்ட்டி. அவர்கள் குற்றச்சாட்டலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். இந்த விசுவாசத்தினால் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ளும் போது, ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் போது, பரலோகமாகிய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக, தேவனாகிய நீதிபதிக்கு முன்பாக அவர்கள் அப்படிப்பட்ட குற்றவாளி என்கிற நிலைமையிலிருந்து, பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை சுமந்து குற்றவாளி என்கிற நிலைமையிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு விடுதலை பெற்று அவர்கள் ஒரு குடும்பத்தில் இணைக்கப்படுகிறார்கள். தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினராக மாறுகிறார்கள். They are called family of God. அவர்கள் தெய்வீக ஆவிக்குரிய குடும்பத்தில் இணைக்கப்பட்டு அந்த நாளிலிருந்து அவர்கள் பரலோகத்தின் தேவனை, பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அதுதான் 8வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். இங்கே நாம் பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று அழைக்கி கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால் இருந்து விடுதலை பெற்று அவருடைய குடும்பத்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது, அது விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எழுதும் போது, என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு வேலை எழுதுகிறேன். என்று பிள்ளைகளே பிள்ளைகளே என்று அழைக்கிறது. வேதத்திலே நாம் மிக தெளிவாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. நம்மை எது பாவத்தின் நியாய தீர்ப்புக்கு முன்னிருந்த நம்மை அதிலிருந்து விடுதலை பண்ணி தேவனுடைய குடும்பத்துக்குள்ளால கொண்டு வருகிறது என்று பார்க்கும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் போது, தம்முடைய ஆவியினால் தேவன் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் போது, அது தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்ற அப்பழுக்கற்ற பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறோம். அதனாலதான் நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். மாம்சத்தை சார்ந்த மாம்ச பலவீன எண்ணங்களின் அடிப்படையில் அல்லாமல் ஆவிக்குரிய நம்முடைய ஆவி ஆத்துமா தேவனுக்கு உட்பட்டதா இருக்கிற அப்படின்னால் நாம் விதமாக அழைக்கப்படுகிறோம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிப்போம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. நம்முடைய பாவங்களுக்கு பாவ நிவாரண கிருபாதார பலியாக நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ நிவாரணம் உண்டு பண்ணுகிறபடினால, அந்த நம்முடைய பாவங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறபடினால இனி நாம் குற்றவாளிகள் அல்ல. அவருடைய இரத்தம் புதிதும் ஜீவனுமான ஒரு வாசலை நமக்கு திறந்து
தெய்வீக குடும்பத்துக்குள் நம்மை சேர்த்திருக்கிறது என்று எபிரேயர் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 வசனங்கள் ஒரு வாசிப்போம். எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய ஓகே, இங்க நம்ம மிக தெளிவாக பார்க்கிறோம். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை பரலோகம் நமக்கு திறந்து தேவன் தம்முடைய ஆவியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பை தந்து அந்த வழியின் மூலமாக நாம் பிரவேசித்து அவருக்குள் அவருடைய சொந்தமாக ஜனமாக இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த தைரியம் கிறிஸ்து இயேசுவிலே நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்ட யாராலும் முடியாது. இன்னும் எபிரேயர் 9:14 ஒரு வாசிப்போம். இங்க நம்ம மிக தெளிவாக பார்க்கிறோம். எந்த ஆவியினாலே? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை நம்முடைய பாவத்திலிருந்தும் பாவத்து தண்டனையிலிருந்தும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக பாவியாக நம்பிக்கையற்றவர்களாக இருந்த நம்மை அவரோடு கூட குற்றமற்றவர்களாக பரிசுத்தவானாக அவரோடு கூட நிற்கும்படியான தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளிடத்தில் கேட்கிறாரு, சேலஞ்ச் பண்றாரு. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை குறித்த, நம்முடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பை குறித்த தைரியம், சந்தோஷம், நாம் ஆண்டவரிடத்தில் சேர்வதற்கும் ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அவருடைய பிள்ளைகள் என்கிற உணர்வில் நாம் செயல்படுவதற்கும் இவைகள் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். இன்னும் சங்கீதக்காரன் அவனுக்கு உண்டான பாவ மன்னிப்பை குறித்து சொல்லும் போது சங்கீதம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்களை ஒரு வாசிப்போம். இங்கே நான் பார்க்கும்போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் மூடப்பட்டது, பாவங்கள் எண்ணப்படாது, கணக்கில் வைத்துக் கொள்ளப்படாது. அது யாருடைய பாவங்கள்? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? யாருடைய பாவங்கள் மூடப்பட்டது? யாருடைய பாவங்கள் இனி தேவனுடைய கணக்கில் இருக்காது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவருடைய பாவங்கள். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது தேவனுடைய மகா உன்னதமான பரிசுத்த நீதிபதிக்கு முன்பாலான நியாய தீர்ப்பு. சாவரின் காட், ஏக சக்கராதிபதி, அவரே நமக்காக மீட்பை தந்து நம்மை குற்றவாளி அல்ல என்று தீர்மானிக்கிறார். மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டது, நம்முடைய பாவங்கள் இனி பாவங்கள் என்று எண்ணப்படாது. கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிப்போம். கொலோசியர் 2:14. இங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து
destroyed. நாம் பாவி என்று தீர்க்கப்பட்ட தேவனுடைய அந்த தீர்மானம் தகர்த்தறியப்பட்டு, அந்த தீர்மானம் நம்மை இன்றைக்கு தேவ ஆவியினால் you are a saint என்று மாற்றி இருக்கிறது. You are holy one. நீ பரிசுத்தவான் என்று தேவனுடைய கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. அதனால் தான் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை, அபிஷேகம் முத்திரை இருக்கிறது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அடுத்த வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானோர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். சுதந்திரம் இன்ஹெரிட்டன்ஸ், நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ். அந்த சுதந்திரம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய நீதிமன்றத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் குற்றவாளி அல்ல என்று நியாயம் தீர்க்கப்பட்டு, so there is no condemnation for you. உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. You are redeemed. நீ பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு you are joined with the family of God. தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினராக மாற்றப்பட்டிருக்கிறாய். ஆனபடியினாலே இனி உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய கணக்கில் என்ன செய்யாது, இருக்காது. நம்முடைய கணக்கில் என்ன இருக்குது? நம்முடைய கணக்கில் பாவம் இருந்து ஆதாமுடைய பாவமும் நாம் செய்த பாவங்களும் அதை நம்முடைய கணக்கில் இருந்து எடுத்துட்டு, நம்முடைய கணக்கில் இப்ப எது இருக்குது தெரியுமா? What is in our account? The righteousness of God, our Savior Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நீதி நம்முடைய கணக்கில் இருக்குது. நாம் பரலோகத்திற்கு நம்முடைய நீதியை கொண்டு போகவில்லை, நம்முடைய நற்கிரியைகளை கொண்டு போகவில்லை, நம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு போகவில்லை. விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்று அவர்களுடைய கிரியைகளின் அடிப்படையிலான பரிசுத்தத்தின்படி அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே கணக்காக இருந்தார். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நீதியா இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அவர்களுடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்தபடியினால இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்குள்ளால எந்த பாவங்களும் இனி கடந்து செல்லாது. நாம் கழுவப்பட்டு அதற்கு அடிச்சு முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். Heaven declare you are righteous. அப்படி தீர்மானிக்கப்பட்டவன் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who can be against us? No one. நாம் குற்றவாளிகள் அல்ல. ஏனென்றால் நம்முடைய இரட்சகர் தேவகுமாரன். நாம் குற்றவாளிகள் அல்ல. ஏனென்றால் நம்முடைய இரட்சகர் is the Son of God. He is all powerful. தேவகுமாரன் is our alternative. He has taken our place. நாம் மரிக்க வேண்டியத இடத்துல அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதியாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டு தீர்க்கப்பட்டாயிற்று. அதான் சிலுவை, அதான் கல்வாரி சிலுவை. அதுதான் ஏசாயா 53வது அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஒரு வாசிப்போம்.
கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் இயேசு கிறிஸ்துவிலே தண்டிக்கப்பட்டாயிற்று. நீதிபரராகிய தேவன் நீதியின் அடிப்படையில் தான் நம்மை நீதிமானாக மாற்றினார். அது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நீதி. எந்த மனிதனும் தன்னுடைய சுய நீதியினாலோ, தன்னுடைய சுய பக்தியினாலோ, தன்னுடைய சுய கிரியைகளினாலோ தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்றோ எந்த பரிசுத்தத்தையும் அவன் சேர்க்க முடியாது. ஆனால் மனுஷனுடைய நீதி, மனுஷனுடைய பக்தி, மனிதனுடைய கீழ்ப்படிதல் அவனுக்கு பலன்களை பரலோகத்திலும் உலகத்திலும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. ஆனால் நம்மை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்துகிறது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நம்முடைய தண்டனை நம்முடைய இரட்சகர் மேல் சுமத்தப்பட்டாயிற்று. அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 34வது வசனத்துல அதைத்தான் இங்க உறுதிப்படுத்தி சொல்லுகிறாரு. அந்த 8:34 ஒரு வாசிப்போம். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக யாரும் தீர்க்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். நம்முடைய இடத்தை கிறிஸ்து எடுத்திருக்கிறாரு. இப்ப ஆக்கினை தீர்க்கணும்னா கிறிஸ்துவ தான் தீர்க்கணும். இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவர் அல்ல, அவருடைய சிலுவை மரணம் போதுமானது அல்ல என்று நாம் சொல்லுகிறோம். நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் நமக்கு போதும் என்று நாம் விசுவாசியாமல் இருந்தால், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அதான் சொல்லுகிறாரா, யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? ஏனென்றால் கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். நம்முடைய eternity sealed by the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்தினுடைய பலன்களை, நம்முடைய நித்தியத்தினுடைய பலன்களை உறுதிப்படுத்துகிறது. அவரே எழுந்தும் இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 15:17 ஒரு வாசிப்போம். பாருங்க, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார். His resurrection is the proof and evidence of our faith in the Lord Jesus Christ. கிறிஸ்து இயேசுவிலே நாம் விசுவாசிப்பவைகளுக்கும் ஆதாரமாக, அஸ்திபாரமாக அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அவர் உயிரோடு எழுப்பினார், நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம். அதைத்தானே 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். 45. அந்தபடியே முந்தின மனுஷராகிய ஆதாம் ஜீவாத்மானவன் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பினவர், மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்ட நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஆனபடினால நாம் என்று மரித்தாலும் உயிரோடு எழுப்பப்படுவோம். ஆனபடினாலதான் விசுவாசிகளுடைய மரணம் மரணம் என்று அழைக்கப்படவில்லை, நித்திரை என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய உயிர்த்தெழுதலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. We all will be resurrected one day if we believe in Christ alone. கிறிஸ்துவிலே மாத்திரம் நாம் விசுவாசம் உடையவர்களாக இருந்தால், கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் மாத்திரம் நம்மை
மாத்திரம் சார்ந்து அந்த விசுவாசத்தில் நாம் இருப்போமே ஆனால் நாம் மரணத்தை ஜெயித்தாயிட்டு. நமக்கு மரணம் இல்லை. நாம் ஒரு நாள் இந்த உலகத்துல இந்த சரீரத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு இளைப்பாறுதல் இருந்து அவருடைய வருகையிலே அவரோடு கூட நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஆத்தும மீட்பையும், நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய நீதியையும் உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நாம் குற்றவாளிகள் அல்ல. ஏனென்றால் நமக்கு எதிராக தேவனுக்கு முன்பாக இப்ப கேஸ் இல்லை. கேஸ் முடிச்சு வச்சாச்சு. தேவனுடைய நியாய சிங்காசனத்திற்கு முன்பாக, பரிசுத்த தேவனாகிய நீதிபரருக்கு முன்பாக நமக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற, நாம் பாவிகள் என்கிற பிசாசு தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, their case is finished. The judgment is declared. They are freed. அதான் யோவான் சொல்லுகிறாரு, பிசாசு நமக்காக குற்றம் சாட்டுகிறதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போவான். 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். சாரி, 1 யோவான் தானே? 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், என் பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரலோகம் உங்களை குற்றவாளிகள் என்கிற பட்டியலிருந்து எடுத்து குற்றமற்றவன் என்ற பரிசுத்தவான் என்று மாற்றிவிட்டது. ஆனாலும் உன்னுடைய மாம்சத்திலிருந்து பாவம் நீக்கப்படவில்லை, உன்னுடைய மாம்ச பலவீனங்கள் நீக்கப்படவில்லை, நீ பாவம் செய்வாய். அப்படின்னால சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்வானானால். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு பரிசுத்தவான்களே என்று அழைத்துட்டு அதுக்கு பிறகு பேசுறாரு, என்னடா நீங்க இப்படி இருக்கிறீங்க, பிரிவினவாதி, நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்ற, விபச்சாரம் உடையவனாக இருக்கிற, பொய் பேசுகிறவனாக இருக்கிற, களவு செய்கிறவனாக இருக்கிற, அசுத்தமான எல்லா அஞ்ஞானிகளிடத்திலும் சொல்லப்படாத பாவம் உனக்குள்ளால இருக்கிறதே, இது நியாயமா? நீ தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் செய்கிறார் என்பதை நீ அறியாது இருக்கிறாயா என்று எச்சரிக்கிறார். பாவத்திலிருந்து நீக்கப்பட்டு, பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து நீக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற நீதிமான் என்று நியாயந்தீர்க்கப்பட்ட நீ மாம்சத்தின்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, அந்த பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படித்து, பாவத்தோடு போராடி ஜெயித்து அந்த கிறிஸ்துவை, உன்னில் இருக்கிற கிறிஸ்துவை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதம் முழுவதும் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக நமக்கு தந்த கர்த்தர் நம்மை நடத்துகிறார். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் பாவ பலவீன மாம்சத்தை, நம்முடைய குறைவுகளை ஜெயிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அதனாலதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மாம்ச பலவீனத்திலிருந்து டெய்லி லைஃப்லையும் பலம் கொடுக்கிற ஒரு கிறிஸ்து முடிவிலே முழுவதுமாக நம்மை பலன் கொடுத்து அவரை தேவனிடத்தில் சேர்க்கிறதும் கிறிஸ்து. நாம் குற்றமற்றவர்கள். ஏனென்றால் பிசாசு நம்மை குற்றப்படுத்தும் போது
Our advocate is ever present in the right hand of God. நமக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர் யாரு? We have an advocate with God the Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பிசாசு நம்முடைய குற்றங்களை கொண்டு போனால் உடனே அவர் தம்முடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு விடுதலை என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். பிசாசுனால நமக்கு எதிராக இனி எந்த கேஸையும் அங்க என்ன செய்ய முடியாது, பரலோகத்தில் ஃபைல் பண்ண முடியாது. இவன் கொண்டுதான் போவான். that will be dismissed right away. Christ will say, I have paid. இவன் பாவம் செய்தான், ஓகே, I have paid for that. நான் அதற்கான விலையை கொடுத்து விட்டேன். மீட்பு, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய நித்தியம் எவ்வளவு பாதுகாப்பானது, எவ்வளவு வல்லமையானது, எவ்வளவு உறுதியானது. ஏனென்றால் அதுல நமக்கு எந்த பார்ட்டியும் இல்லை, அதனாலதான் அது உறுதியானது. நம்முடைய நித்தியத்திற்கு நமக்கு எந்த பார்ட்டும் கிடையாது. நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரம். முழுவதுமே 100% God, His sovereign plan that is fulfilled in His Son Jesus Christ, so that we are not guilty. ஆனபடினால நாம் குற்றவாளிகள், நம்மிடத்தில் எந்த குற்றத்தையும் சுமத்த முடியாது. ஏனென்றால் it is paid fully. Past is paid, present is paid, future is also paid. ரோமர் 8:4 ஒரு வாசிப்போம். ரோமர் 8:4. நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? முந்திர வசனத்தை வாசிப்போம். 3. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து எந்த மனிதனும் நீதிமான் ஆக்கப்பட முடியாதபடினால, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின்படி யாவரும் எந்த மனிதனும் பரிபூர்ணமாக்க முடியாது என்பதை அறிகிற தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி, அவருடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக அவரை அனுப்பி அவர் நமக்காக பலியானபடினால, அவருடைய பாவமில்லாத மரணத்தின் மூலமாக நம்முடைய ஆக்னியை அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கிற நம்முடைய நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நம்மளே நிறைவேறுகிறது. நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி இயேசு கிறிஸ்துவ மூலமாக நமக்கு முற்றிலுமாக நிறைவேறுகிறது. அது நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்படின்னால்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி, மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அதுன்னா நம்ம சிந்தித்து பார்க்காத தூரத்திற்கு God has thrown our sins. நம்முடைய கடந்த கால பாவங்களையும் நிகழ்கால பாவங்களையும் வருங்கால பாவங்களையும் அவர் நம்மை விட்டு முற்றிலுமாக நீக்கி இருக்கிறார். பரலோகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மை எப்படி அழைக்கிறது? You are redeemed. நீ மீட்கப்பட்டவன், நீ என்னுடையவன். You are justified. நீ நீதிமான். நீ பரிசுத்தவான்.
நீ என்னுடைய வல்லமையான கருத்துக்குள் பாதுகாக்கப்படுகிறாய். நீ என்னுடைய வல்லமையான கருத்துக்குள் பாதுகாக்கப்படுகிறாய். பரிசுத்த ஆவியானவரால் நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாய். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது you are covered, our soul and spirit and soul is covered and controlled under the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு அவருக்குள் ஸ்நானம் பண்ணப்பட்டு baptized into the Holy Spirit of God, முற்றிலுமாக கழுவப்பட்டு நாம் அவரினால் வேறு பிரிக்கப்பட்டு அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடையவர்கள். பிசாசு நம்முடைய மாம்ச பலவீனங்கள்னால நம்முடைய மனதில் அநேக சந்தேகங்களை கொண்டு வருகிறான். நம்முடைய மாம்ச பாவ உணர்வுடையதாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் பலவீனமுடையதாக இருக்கிறது. நாம் தவறு பண்ணதெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்கிற கேள்விகள் எல்லாம் வரும். அப்போ நீங்கள் இப்போவே தோணும், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளால இருந்தால் நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் எப்படி வருது? பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளால இருந்தால் நம்ம ஏன் இப்படி பலவீனமாக ஃபீல் பண்ணுறோம்? நம்ம டிஸ்கரேஜ் ஆகிறோம். நம்ம பழைய மாம்ச உணர்வுகள் எல்லாம் அப்படியே இருக்குது, நம்ம இன்னும் தப்பு பண்ணுறோம். இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். மீட்பு நாம் பார்த்த காரியங்கள் ஆத்துமாவை சார்ந்தது, மாம்சத்தை சார்ந்ததல்ல. மாம்சத்தின்படி நாம் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாம் பாவத்தை விட்டு விலகுகிறதுனால தான் அனிதின வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are being sanctified practically by in obedience to God's word. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவியினால் ஆளப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எதுவரை பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருப்போம்? மரிக்கிற வரையிலும். ஒரு நாள் கொஞ்சம் நல்லா இருப்போம், மறுநாள் கீழே விழுவோம். நம்ம இந்த பாவ உலகத்துல பலவீனமா சரீரத்துல தவறான உணர்வுகள்ல அறிவு குறைவுல நம்ம விழுந்து உருண்டுட்டே இருப்போம். ஆனால் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பார்த்து அவருடைய வெளிச்சத்தில் நடப்போமே ஆனால் மாம்சத்திலும் நாம் ஜெயம் கொடுத்து வாழ முடியும். மாம்சத்திலும் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். மாம்சத்திலும் பரிசுத்தமான காரியங்களை செய்ய முடியும். முற்றிலுமாக பரிசுத்தராக இருக்க முடியாது. அதனால்தான் யோவான் சொன்னாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எந்த பாவமும் செய்யாதபடி நன்மையை செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் உலகத்துல இல்லை. ஆனா இன்றைக்கு சிலர் தங்களை அப்படி காட்டுகிறதுனால, மக்கள் அப்படி ஒரு ஆளை விரும்புகிறதுனால அநேக மக்கள் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதனை பரிசுத்தவான் என்று பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்லுவது எகெயின்ஸ்ட் த பைபிள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாய் இருக்கிற நம்மை விருக்கிறவனை பரிசுத்தவான் என்று சொல்வது பரலோகத்தினுடைய தீர்மானம், பரலோகத்தினுடைய சித்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மனிதனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம், நாசியின் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே. அப்படின்னா நம்பிக்கை இல்லாம வாழ முடியாது. ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டியது. ஆனா எப்போதுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும், எனி மேன் கேன் ஃபெயில். எந்த மனிதனும் நாம் எதிர்பார்க்கிற இவர் ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருப்போம். சில தவறுகள் அவரை காணும்போது டிஸ்கரேஜ் ஆகாதுங்க. திஸ் இஸ் அ மேன், அவன் மனிதன் என்று உணருங்க. அந்த இடத்துல எந்த பாவம் செய்யாதபடி நன்மையை செய்யத்தக்க நீதிமான் ஒருவன் உலகத்தில் இல்லை. அருமையானவர்களே, நான் உண்மையாகவே மனம் திரும்பி வேத வசனம் உணர்த்தி இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சகர் என்ற விசுவாசம் ஆவியின் உணர்வோடு வேதவசன வெளிச்சத்துல உங்களுடைய மன வெளிச்சம் பெற்று அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள். நீதிமான்கள் அவருடைய பிள்ளைகள். கிறிஸ்து இயேசுவில நாம் அவரை தேவனை பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதான உரிமை பெற்றவர்கள். We are the inheritance.
பரலோகம் நம்முடையது, பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள். அதனாலதான் பவுல் சொன்னாரு, உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ரட்சிப்புக்கு மனிதனுடைய கிரியைகளை போதிக்கிறவங்க சொல்றாங்க, அவன் விழுந்தான் எழுந்தான். நோ, இட்ஸ் நாட். யாரும் விழ முடியாது, எழவ முடியாது. நடைமுறை வாழ்க்கையில பின்வாங்குறோம், முன்னாடி சொல்றோம், பின்வாங்குறோம், முன்னாடி சொல்றோம். அதுக்கும் ஆவிக்குரிய மீட்பின் ரட்சிப்பின் திட்டத்திற்கு சம்பந்தம் இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக யாரும் விழ முடியாது. ஆவிக்குரிய பிரகாரமாக பிதாவுடைய கருத்திலிருந்து யாரும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. அது மாம்ச பிரகாரமா உலக வாழ்க்கையில தோல்வி. நாம் பரிசுத்தவான்கள், நாம் தேவனுடைய பார்வையில குற்றமற்றவர்கள் என்ற விசுவாசத்தோடு நாமும் அதை விசுவாசித்து நம் உடன் விசுவாசிகளை, நம்முடைய ஐக்கிய குடும்பங்களை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற எண்ணங்களோடு நாம் இதை விசுவாசிக்கிற நாம் நடைமுறை வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் பார்க்கும்போது மனமும் இருதயமும் உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியும் ஞானமும் உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் இந்த சுவிசேஷத்தை, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி ஜெபத்தோடு வேதவசனத்தின்படி ஆயத்தமாகி ஒரு சிலருக்கு அறிவிக்க வேண்டும். ஒரு சிலருடைய மனம் திரும்புதலுக்கு நேராக நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபைக்குள்ளால, விசுவாசிகளுக்குள்ளால ஐக்கியம், ஒருவருக்கொருவர் பணி செய்தல், ஒருவர் தேற்றுதல் எவ்வளவு முக்கியமானது. பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய உடன் சகோதரர்களை எப்படி நேசிக்கிறோம் என்று, உடன் சகோதரருடைய தேவைகளை எப்படி அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய சபை குடும்பங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நாம் இந்த இடத்துல ஒரு சபையாக தேவன் அனுமதித்து கூடியிருந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த கட்டடத்துக்குள்ளால இருக்கிற எல்லாரும் நீங்க உண்மையா யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க இருப்பது ஒரு அற்புதமாக தான் இருக்கும். You are here because of the miracle. You are here because of God by His foreordained plan. You and God has brought you and me together here for His glory. It is a divine appointment. You are here. It is a divine ordained thing that you are here. It's not because of we want. ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தினுடைய நோக்கம் நாம் அங்கே இருக்கிறோம். நாம் வேத வசனங்கள் அடிப்படையில் பார்ப்போம்னு சொன்னா மற்றவர்களையும் உடன் சகோதரனாக, ஆண்டவருடைய பிள்ளையாக, நம்முடைய உடன் சகோதரர்களாக, பரலோகத்திற்கு குடியுரிமை பெற்றவர்களாக நாம் ஒருவரை பார்த்து ஒருவருக்கு வாழ வேண்டும். இன்றைக்கு உலக கிறிஸ்தவத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது சர்ச்சுக்கு போயிட்டு போயிடுறோம். So God will be pleased. ஆனால் தேவனுடைய திட்டம் அதல்ல. ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி ஆராதிக்க வேண்டும், அது தேவனுடைய திட்டம். தேவன் ஆராதனை விரும்புகிறார்கள். அவர் ஆராதிக்கப்படக்கூடியவர், அவர் ஆராதிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் அவருடைய குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நாம் அவருடைய குடும்பம், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரால் முன்னறிந்து ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். மாம்சத்தின்படியான எல்லா விதமான காரியங்களை விட்டு, அதான் பாருங்க, மாம்சத்தினால் என்ற பிரிவினையாகிய தடுப்பு சுவர் தகர்க்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்ட ஆவிக்குரிய குடும்பம், ஒரே சரீரம் என்ற விசுவாசத்தோடு நாம் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான அன்போடு, உண்மையான கரிசனையோடு விசாரிப்பதிலும் செயல்படுவதிலும் கொடுப்பதிலும் உற்சாகப்படுத்துவதிலும்
நாம் கருத்தாய் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய குடும்பம். சபை என்னுடைய குடும்பம் என்ற உணர்வு விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். சபை, நான் தெய்வீக குடும்பத்தினுடைய அங்கம், அவரை நான் அப்பா என்று அழைக்க உரிமையை பெற்றிருக்கிறேன். அந்த உரிமையுடைய சகோதரர்களும் சகோதரர்களும் தான் இங்கே இருக்கிறவங்க. This is the family of God. மாம்சத்தின்படி சகோதரர்கள் விசாரிக்கப்படுகிறது போல, மாம்சத்தின்படியான குடும்பங்கள் ஐக்கியங்களும் அன்பையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை உணர்கிறது போல, ஆவிக்குரிய குடும்பமாகிய சபை நாம் அந்த பொறுப்பை உணர வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள் அல்ல. நாம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு நீதிமான்களாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக, அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக தன்னுடைய நிருபத்தில் இது தெரிவிக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் ஒருவர் வாசிப்போம். பாருங்க, அந்த நாட்களில் இருந்த பின்னணி என்ன தெரியுமா? விசுவாசிகள் மிகுந்த ப்ரொசிக்யூஷன், மிகுந்த பாடுகள், உணவில்லை, உடையில்லை, வீடுகளை இழந்து சிதறடிக்கப்பட்டு, வெட்கப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, அப்படியே எல்லாம் இழந்து அப்படி வேதனையோடு இருக்கிற, துன்பத்தை அனுபவிக்கிற விசுவாசிகள் எழுதின நிரூபம். அவர் சொல்லுகிறாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான வழியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அந்த நாட்களில் சிதறடிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை அனுப்பியது எல்லா விசுவாசிகள் நிமித்தமும், எல்லா குடும்பங்கள் நிமித்தமும் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கும், அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் தேவன் அவர்கள் அற்புதமாக பயன்படுத்தினார். We are royal priesthoods, chosen generation, his own people, அவருடைய சொந்தமான அவருடைய பிள்ளைகள். தேவனுடைய தேவ நியாயாதிபதிக்கு முன்பாக நாம் குற்றஞ்சாட்டப்படாதவர்கள். எவ்வளவு அருமையான பாக்கியம்! அப்படின்னா அந்த எண்ணங்களோடு நாம் இந்த உலகத்தில் வாழ, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும்